கடவுள் முழுமையாக யாருடைய கண்ணுக்கும் அகப்படுவதில்லை. அதனால்தான் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம் ஆலயம் வல்ல பிராணாருக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்க. தன்னுடைய இதயத்தையும் தன்னுடைய உள்ளத்தையும் தெள்ள தெளிந்தவன் மட்டும்தான் சித்தராக முடியும். தெள்ள தெளிந்தவன் மட்டும்தான் மகானாக ஆக முடியும். எல்லாரும் ஆக முடியாது சுவாமி. இந்த உள்ள இருக்கு பாருங்களேன், இது குரங்கு மாதிரி. இந்த மரத்துக்கு விட்டு அந்த மரத்துக்கு தாவி போய்கிட்டே இருக்கும். எவன் ஒருவன் கடவுளை நினைத்து ஒரு நொடி தவம் செய்கிறானோ, ஒரு நொடி அந்த இறை பக்தியோடு கும்பிட்றானோ, அவனுக்கு மட்டும்தான் கடவுள் கண்ணுக்கு தெரிவாராம். எப்படி தெரிவாரு கண்ணுக்கு? இப்ப எல்லாரும் தான் நம்ம கும்பிட்றோம். இதுல யாருமே கடவுளை ஒரு நிமிஷம் கூடவா சரியா நினைக்கல, ஒரு நிமிஷம் கூடவா பக்தியா நினைச்சே பார்க்கல. நினைக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வராது. கடவுளுக்கு நமக்கு இருக்கிற தூரம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு நெல்மணி இருக்கு பாருங்க. ஒரு நெல்லை எடுத்து அந்த நெல்லில் இருந்து அரிசி எடுத்து அந்த உமிழ் இருக்கு பாருங்க, அந்த உமிழ நுனியை பிச்சு அந்த நுனியை 1000 பகுதிகளாக பிரித்தால் கண்ணுக்கு தெரியுமா? நெல்லு மணியை எடுத்து அரிசி எடுத்துட்டு அதுவே உமியாதான் இருக்கும். அந்த உமி என்ற நுனியை பிச்சு அதுவே கண்ணுக்கு தெரியாத அணுவாகத்தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத அணுவை 1000 மடங்கா பிரிச்சா அதை எப்படி ஒரு அளவு அந்த கண்ணுக்கு தெரியாத இதுவா இருக்கோ அந்த அளவு தான் கடவுளுக்கு நமக்கும் வெகு தூரமா. அது கண்ணுக்கே தெரியாது. தூசி போல, அந்த தூசி போல தான் இறைவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய இடைபாடு. அந்த இடைவேளையை நம்ம சரி செய்ய முடியல பாருங்க, நம்ம சரி செய்ய முடியல. எல்லாரும் பிச்சைக்காரனா தெரியுமா நம்ம கண்ணுக்கு? யார் பாருங்களேன், பேசாமல் போயிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் பிச்சை கேட்பாங்க. நம்ம இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படிமா, வேலையே இல்லைன்ட்டு நம்ம பேசாமல் போயிட்டு இருப்போம். அதே மாதிரி பாருங்க, கோவிலுக்கு போன உடனே அங்கே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் தான். இருந்தா போடுவோம், இல்லைன்னா இவங்களுக்கு எதுக்குடா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பகுமானமாக உள்ளர போய் வெளியே பிச்சைக்காரன் நம்மக்கிட்ட கை கேட்பேன். நம்ம நினைப்போம் இவெல்லாம் பிச்சைக்காரன் வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் கடவுளுக்கு முன்னாடி போய் நம்ம 2 கையை நீட்டி அவனுக்கிட்ட பிச்சை கேட்போம். இப்போ கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் என்ன, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிச்சைக்காரர்கள் தான் பிச்சையாண்டிக்கு முன்னாடி. இதை நம்ம யாருமே உணர்ந்தது கிடையாது. அப்போ 4 பேர் போன பாதையில் போனோம், பக்தி மார்க்கும் இறை மார்க்கும் சரி. இந்த 4 பேர் மெச்ச வாழணும். அம்மா, அப்பா, குருநாதர், தெய்வம். இப்போ நான் கேட்குறேன், அம்மா தான் முதல்ல நம்மளை உலகத்துக்கு கொடுக்குறா, இது மாற்று கருத்தே இல்லை. தாய் தானே பெத்தெடுக்கிறா, தாயினால தானே உலகத்துக்கு வர்றோம். ஏன் பெற்றெடுத்த தாயினுடைய பேரை போடாம ஏமா தகப்பன் பேரை போடுறோம்? இப்போ நான் இருக்கேன், வள்ளி என் பேரு, எங்க அம்மா நங்கை மோகினின்னு நான் போடுறது இல்லையே. வள்ளி என்ற நங்கை மோகினின்னு போடணும்ல. அப்ப உங்க பேர் என்ன? நாரதர். நாரதர் என்ற கலைவாணின்னு போடணும்ல. அம்மா தானே நம்மளை பெத்தெடுக்கிறா. நீங்க சொன்னீங்களே 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெத்தா அப்படின்னு. அப்ப அம்மா முகவரியை போடாம, அம்மா பேரை போடாம ஏன் அப்பா பேரை போடணும் சொல்லுங்க? அப்பா அறிவை முதல்ல ஆசான் யாரு அப்படின்னா அப்பா தான். காரணம் இருக்குல்ல. தெய்வம் யாரு அப்படின்னா அம்மா தான். காரணம் இருக்குல்ல, அப்பா பேரை போடுவதற்கான காரணம் இருக்குல்ல. இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா நீங்க சொன்னீங்க காரணம் இருக்கு. காரணத்தை சொல்றேன். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். இல்ல, இதுக்கு நீங்க காரணம் சொல்லுங்க. நான் இன்னும் பேசி முடிக்கல. இதுக்கு காரணம் சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். அப்படியா? ஆமா. ஏன்னா அப்பா பெயரை முன்பதாக போடுவதற்கு காரணம் என்னன்னா, அம்மா தான் தொந்தி சரிய சுமக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அங்கே கருவுறுவதற்கு காரணமாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரியனு சொல்லுவாங்க. வீரியம், தந்தையோட வீரியம் தாயின் கருமுட்டையில் எத்தனை அணுக்கள் போனாலும் ஒரு அணு தான் கருவுரை செய்யும். அப்பேற்பட்ட அந்த கருவுரை செய்யக்கூடிய அந்த உயிரணுவானது 2 மாதம் பாருங்க, அதுக்கு விஷயம் இருக்கு. 2 மாதமாக தந்தையின் வயிற்றுக்குள்ளே தன்னுடைய வீரியத்தை அடக்கிய அந்த அணு மட்டும்தான் போய் சுருக்கமா அங்க போய் கருவுறுதலை செய்யும். ஆக தாய்க்கு முன்பாகவே 2 மாதம் தந்தை சுமக்கிறார். இவ்வளவுதான். தந்தை 2 மாதம் சுமக்கிறார். அதனாலதான் தந்தையோட நாமோதயத்தை முன்னாடி போடுற பேரு. தந்தை 2 மாதம் சுமந்து தாய்க்கு கொடுத்தால்தான் தாய் கருவுறுகிறார். அதனாலதான் 12 மாதத்துக்கு ஒரு முறை தான் பிறந்த நாள் கொண்டாடுவான். அப்போ நீங்க சொல்ற மாதிரி தாயின் பெயரை முதலெழுத்தை முன்னதாக வைத்தால் 10 மாதத்துக்கு ஒரு முறையா பிறந்த நாள் வரும். இப்ப நான் கேக்குறேன், அப்போ அதனாலதான் 12 மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுறோம். சரிங்க. ஒரு காரணம், ஒரு குழந்தை பிறகுது.
அப்பா 2 மாசம் சுமக்கிறா, அம்மா கிட்ட கொடுத்துறாங்க. அம்மா 10 மாதம் சுமக்கிறா, 12 மாதம் வந்துருது. குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் எப்ப கொண்டாடுவோம்? ஒரு வருடம் கழிச்சுதான். நான் கேக்குறேன், ஒரு வருடம் கழிச்சு கொண்டாடுறது சரியா? ஒரு வருடம் கழித்து பிறந்த நாள் கொண்டாடுவது சரியா? இது தவறுன்றே. ஏன் தவறு? ஏன்? அப்பா ஏற்கனவே 2 மாசம் உருவாக்கிக்கிட்டாரு. அம்மா வயித்துல 10 மாசம் குழந்தை உயிர் உண்டாகுது, உணர்வு உண்டாகுது, பல விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே உண்டாகுது, முழு பிண்டமாகுது, எல்லாமே குழந்தையாக 10 மாசம் வயிற்றுக்குள்ள இருந்துடுறாரு. அப்ப 12 மாசம், ஒரு வருஷம் உள்ளரவே குழந்தை வளர்ந்துருது. அப்ப ஒரு வருஷம் வளர்ந்து ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பூமியிலே பிறக்குது. குழந்தை பிறந்த நாளை, குழந்தை பிறந்த அன்னைக்கு தானே முதல் பிறந்த நாள்னு கொண்டாடணும். எப்படி நீங்க 2வது வருஷம் கொண்டாடுறீங்க? அப்ப பிறந்த கணக்கா, உற்பத்தி ஆகிற கணக்கா? உற்பத்தி ஆகிற கணக்கு தானே. சரி, அது இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்னீங்களா, அன்னைக்கு பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமன் என்று கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது? அப்பா 2 மாசம் சுமக்கிறதுனால தானே அப்பா முகவரியை போடணும்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன், அப்ப அப்பாவும் அன்னையும் முன்னறி தெய்வம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஏன் அம்மாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க? வள்ளுவன் சொன்னார்ல, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவை சொன்னாங்களா அன்னைக்கு பிதாவும் முன்னறி தெய்வம்னு. சாலமன் என்று அப்பா முகவரிய போடுறீங்க. சரி, ஏன் பிதாவும் அன்னையும் முன்னறி தெய்வம்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் அன்னைக்கு பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னா? ஏன்னா தாய்க்கு முதலிடம். என்ன காரணம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சுமக்கிறா இல்லையா? 10 மாதங்கள் சுமக்கிறாள்ல இல்லையா? அந்த சுமப்பவளுக்கு இந்த வழியை, ஏன்னா நான் பெத்த மகனேன்னு சொல்லி அழக்கூடிய தாய் உண்டு, அரவணைக்கக்கூடிய தாய் உண்டு. அதே போன்று என்ன பெத்த ராசா கேட்டிருக்கீங்களா? என்ன பெத்த மகனே, என்ன பெத்த மகனே, என்ன மகனேன்னு அழுவா. நான் இல்ல, என்ன பெத்த ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்றது எனக்கு திரை காவியமே இருக்கு. என்ன பெத்த ராசான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய தாயை பெற்றவர் ஒரு தந்தை தான். அப்போ என்னுடைய தந்தை போன்றவனே. ஏன்னா பிரசவம், சவம் என்றால் உயிரற்றது, பிரசவம் அப்படி என்றால் மறுவாழ்வு கொடுத்தவனே என்ற அர்த்தம். மறுவாழ்வு கொடுத்திருக்கல. ஏன்னா பிரசவம் இறந்து மறுபடியும் மரணமாகி ஜனனம் எடுக்கின்றாள் அப்படின்ற ஒரு தகுதியெல்லாம் உண்டு தாய்க்கு. அதனாலதான் அன்னைக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றார்கள். பெண்ணாகவள் கருவற்று குழந்தையை பிறக்கும் பொழுது 1000 மடங்கு வலிகளை தாங்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு தான் இருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? ஆண்களுக்கு ஒரு அடிபட்டாலுமே ரத்தம் ஓடும், கஷ்டப்படுவாங்க, வலி தாங்க, ஒரு சில காயங்களை தாங்குவாங்க. ஆனா மிகப்பெரிய வலியை தாங்க முடியாது. ஆனா மிகப்பெரிய வலியை தாங்கக்கூடியது யாரு அப்படின்னா பெண்ணு. என்ன காரணம்? ஒரு குழந்தை பிறக்கும் போது விழா எலும்பு ஒதுங்கி இடம் கொடுத்தால்தான் குழந்தை பிறக்கும். அந்த விழா எலும்பு ஒதுங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க, எலும்பு அது ஒதுங்குச்சுன்னா உடஞ்சிரும் இல்லையா? எதுலயாவது அடிபட்டோம் அப்படின்னா எலும்பு உடஞ்சிரும் கண்டிப்பா. ஆனா அப்பேற்பட்ட எலும்பு ஒரு குழந்தை பிறக்கும் போது வலி விடுமா? அப்ப எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும்னு பாருங்க. அதனாலதான் தியாகம் செய்தவள் இல்லையா? அதனாலதான் அந்த எலும்பு ஒதுங்கி இடம் கொடுக்கல அப்படின்னா வயித்தை கிழிப்பாங்க. வயித்தை கிழிச்சாலும் சுயப்பிரசவம் ஆனாலும் மறு ஜென்மம் நான் உயிரோட இருந்தாதான் உன்னை பெற்றி எடுக்க முடியும். நான் அந்த இடத்துல நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அது சவம். அதனாலதான் பிரசவம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி. இப்ப நாட்டை பத்தி கேட்டிருக்கீங்க, நாட்டை பத்தி சொல்றேன். வேற என்ன கேட்க போறீங்க? நல்லது செய்யலாம்னு வந்திருக்கேன். என்ன நல்லது செய்ய போறீங்க? உங்களுக்கு தான். எனக்கா? என்ன நல்லது செய்ய போறீங்க? நிறைய நல்லது செய்யணும். இருந்தாலும் நீங்க சொன்னீங்க கடவுளை காண முடியுமா? அணு அளவு இருக்கின்றார் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இதை காண முடியாது, கடவுளை காண முடியாது. நான் சொன்னேன் கடவுளை காண முடியாது, உணர முடியும் அப்படின்னு சொன்னேன். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் 2, அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்று சொல்லி சிவவாக்கியார் பாடியிருக்காரு. பாடிட்டாலும் கூட பாருங்க, கல்லை கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்லை காணம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படியா? ஆகையினாலே அதுக்கு என்ன விளக்கம்? கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். கோவிலுக்கு சென்றோம் என்றால் அங்கே இருக்க கற்ப கிரகத்திலே உள்ள சிலையை பார்த்தால் பெருமாளா பார்க்கணும். பெருமாள் இருந்தா பெருமாளா பார்க்கணும். அதை சிலையா கல்லாக பார்த்தால் கல்லாகத்தான் தோன்றும். அதான் நம்ம பார்க்கிற பார்வையில் இருக்கு. மழை சொல்லி இருக்கு, தீர்த்தத்தில் விழுந்தா தீர்த்தமாக மாறுது, குடிநீரில் விழுந்தா குடிநீராக மாறுது, சாக்கடையில் விழுந்தா சாக்கடையாத்தான் போகும். ஆக நாம் பார்க்கும் கண்ணோட்டம் தான். இருந்தாலும் கூட
பெண்களுக்குள்ள பருவங்கள் எத்தனை? 7 வகை. 7 வகையில் அடைந்திருப்பது மங்கை பருவம். மங்கை பருவம் அடைந்த நீங்க நானு இப்படி கல்லு முள்ள நினைச்ச காட்டுக்குள்ள தெரியலாமா? கடமையை செய்யறேன். என்ன கடமை? கடமைதான். காவல் பாக்குறது என்னுடைய கடமை. எனக்கு கொடுத்த வேலை, என் வேலையை நான் சரியா பாக்குறேன். அப்படியா? வேலையுடைய இடையூறு பண்ணாதே போய் சேருங்க. இல்ல இல்ல, இந்த காவல் பார்த்ததுனால உங்களுக்கு பலன் என்ன கிடைக்குது? அதான் நல்ல பேரு கிடைக்குது. நல்ல பேரு. ஆமா, நேர்மை, நியாயம், நீதி, தர்மம். இதுக்கு முன்னாடி யாரும் காவலுக்கு வந்திருக்காங்களா? யாரும் வந்ததில்ல. இங்க வந்ததில்ல, பக்கத்துல வந்திருக்கான். எங்க? முல்லை நிலத்துக்கு. யார் வந்தது? செஞ்சிலட்சுமின்னு ஒரு பெண் வந்திருக்கா. சரி, அதனால வந்தனால என்ன? அவ வந்த உடனே அவர் வந்தாரு. அவரை பார்த்த உடனே இவளுக்கு காதல் வந்துச்சு, அவங்களுக்கு காதல் வந்துச்சு. கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கையோட கூட்டிட்டு போயிட்டா. அப்ப கல்யாணம் முடிக்கதான் காவலுக்கு வரீங்களா? அவ வர்றா, நான் வரல. நான் பக்தியோட காவலுக்கு அப்படின்ற வந்து இல்ல, பெண்களுக்குள்ள பருவங்கள்லாம் சொன்னீங்க. மங்கை பருவம் இப்படி இருக்க கூடாது. நல்ல துணையா பார்த்து வந்திருக்கீமா? சரி, இந்த மங்கை பருவத்துக்கு ஏத்தவர் துணை. ஆமா, துணைனா மாப்பிள்ளை தானே? ஆமா. அவன் பேரை சொல்லுங்க பாப்போம். ஏங்க அது வேண்ட அவதர பேசுறீங்க? ஆமா, முத்தமிழ் சொந்தக்காரன். அப்படியா? முத்தமிழ் அறிவித்தவன் யாருன்னா? அவன்தான் முருகன், அழகன். ஏன்னா முருகு என்றால் அழகு, அழகன் என்றால் முருகன். அவன் தான் வெற்றிவேலுக்கு சொந்தக்காரமா? கடவுள் முருகப்பெருமாள். ஆமா, முருகன் தான் எனக்கு மாப்பிள்ளை வந்திருக்கல. அப்படினால அவருடைய பெருமை. உலகளந்தவன் மருகன் தான் நம்மா. அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் நம்மா. உலகளந்தவன், இந்த உலகளந்தவன் மருகன் தான் நம்மா. அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் நம்மா. நல்ல நேரம் வந்திருச்சம்மா, உனக்கு நல்ல நேரம் வந்திருச்சம்மா. இந்த மாமுனியின் பேச்சை கேளம்மா. உலகளந்தவன், தமிழ் உலகளந்தவன் மருகன் தான் நம்மா. அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் நம்மா. உள்ளை தந்த சூரனையே கூறாய் பிளந்தவன், தேவாதி தேவர்கள் நீ துயரம் தீர்த்தவன். ஏ அம்மா, ஏ அப்பா, ஏ அண்ணி. உள்ளை தந்த சூரனையே கூறாய் பிளந்தவன், தேவாதி தேவர்கள் நீ துயரம் தீர்த்தவன். கருணையே உருவமான சிகரமானவன், கார்த்திக பெண்கள் அறுவரிடம் பாலுண்டவன். இந்த அவனிலேயே வயலில் ஏறி வளமும் வந்தவன். உலகளந்தவன், தமிழ் உலகளந்தவன் முருகன் தான் நம்மா. அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் நம்மா. நல்ல நேரம் வந்திருச்சம்மா, உனக்கு நல்ல நேரம் வந்திருச்சம்மா. இந்த மாமுனிவன் பேச்சு கேளம்மா. உலகளந்தவன் முருகன் தான் நம்மா. அவனே உனக்கு தகுந்த புருஷன் தான் நம்மா. தவவேட புடைந்து வந்தவரே, பொய்யான தவறு வேடம் பொறித்து வந்தவரே, கூட்டி கொடுப்பதென்ற கூட்டி 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 கொடுப்பதென்ற கோத்திரத்தின் முறையோ, போங்க சாமி. கூட்டி கொடுப்போம். யாரை பார்த்து கூட்டி கொடுப்போம்? அறிவில்லாமல திரும்பியே இதெல்லாம் கேட்கலாமா? நான் பார்த்து கேட்கலாமா? கேட்பேன். அன்பில்லாதவனுக்கு அன்பை கூட்டி, பண்பில்லாதவனுக்கு பண்பை கூட்டி, அருள் இல்லாதவனுக்கு அருளை கூட்டி, பொருள் இல்லாதவனுக்கு பொருளை கூட்டி, அத்தனை பேருக்கும் குட்டித்தனமா கொடுத்துருக்கேன். எங்க கூட்டமே கூட்டி கொடுக்கிற கூட்டம். அப்படின்றனால இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உனக்கும் அந்த முருகனுக்கும் திருமணம் முடித்து வைக்காவிட்டால் நான் நாரதனும் அல்ல, நான் அணிந்திருப்ப பரம முடிச்சும் அல்ல. அப்படின்னால எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தே இல்ல. ஊர் மக்கள் அழகா பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த மக்கள் சேர்ந்து உனக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. என்ன பட்டம்? தெய்வானை சக்கலத்தி பள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதம்மா. தெய்வானை சக்கலத்தி 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 சக்கலத்தி, தெய்வானை சக்கலத்தி பள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதம்மா. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா, அதை தினம் தினம் நடக்குதம்மா. தப்பா ஏன் வாசிக்கிறேன் பாட்டிட்டிய? அள்ளியம்மா நீ பாட சொல்றாங்க, நான் பாடிட்டேன். நான் என்ன கேக்குறேன், தெய்வயானி சக்கலத்தின்னு சொல்றதுக்கு தான் இப்ப நீங்க வந்தீங்களா? இல்ல நான் கேக்குறேன். இல்ல கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு இனிமையா இருந்ததா? ஆமா, நல்ல பிள்ளைய கெடுக்க பாக்குறியே, நீ கல்யாணம் பண்ணிக்க, காதல் பண்ண அப்படின்னு. அப்புறம் உங்களை கேட்காம உனக்கு நல்ல விஷயத்தான வந்திருக்கேன். நீங்க சரியான- என்னுடைய தந்தை போட்ட எழுத்து எதுதானுமா உனக்கு? ஏங்க சரியான சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா, கதை தினம் தினம் நடக்குதம்மா. தப்பாமல் முருகன் உன்னை சிறையெடுப்பான், தப்பாமல் முருகன் உன்னை சிறையெடுப்பான். ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே ஏ வள்ளி நான் சொல்லி. ஆகையினாலே முருகப்பெருமானுக்கு உனக்கும் திருமணம் முடித்தே ஆக வேண்டும். ஆகையினாலே இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போயிட்டு வாங்க.
பைத்தியம் உங்களுக்கு பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க பாட்டி பைத்தியம், உங்க பாட்டி பைத்தியம், உங்க பரம்பரை பைத்தியம், உங்க கோத்திரமே பைத்தியம். வர வேண்டும் முருகா, வந்தீன் ஆட்கொள்ள வேண்டும் முருகா, ஆறுமுகா வெகு விரைவில் வர வேண்டும் முருகா. அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. சம்போ மகாதேவா. இது கொஞ்சம் கெயின் வாழ. ஓம் நம சிவாய நமः. சம்போ மகா தேவா. கைலாசபதியின் முக்கன்பரால் அதரித்து துஷ்டனை கிரக சிஷ்ட பிரமாணத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி அமைப்பித்த வேளாத்திகள் வாங்கி கந்தமாறு வேறுபடித்து அவர்களுடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற கருத்திற்காக தனிகாசனம் பெற்றிருக்கிறேன். வீணாகன் கேட்கிறது காணப்பரியர் வந்து இருக்கிறார். சந்திக்க வேண்டும் நாரத மகர்ஷியை.
வரட்டும் காணப்பிரியர். இங்கு முருகனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா புதுரோடை சேர்ந்த ஜிபி செங்குட்டுவன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் விழா குழுவினருக்கும் சார்பிலும் நான் சார்ந்த அன்பு சகோதரர் PVK ராமலிங்கம் கலை குடும்பத்தார் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மிக சிறப்பான பொன்னாடை அணிவித்திருக்கின்றார்கள். வருகிறார் காணப்பிரியர். சந்திப்போம் நாரத மகிழ்ச்சி. அசையாத கல் போன்ற உள்ளங்களும் அசையாத கல் போன்ற உள்ளங்களும் உள் அழகில் மயங்கி போட்ட செய்பவனே இசையானம் என கழித்த நாள் முதலாய் உந்தன் மிகு பூக்கள் என்னும் பாடுகின்றேன் முருகாய் இசையானம் என கழித்த அமைத்தவன் நீ அல்லவா பனிமலையில் பாடும் பார்வதியில் புதல்வா பாடும் குரல் வளம் அமைத்தவன் நீ அல்லவா பனிமலையில் பாடும் பார்வதியில் புதல்வா கூடும் அன்பர்கள் கேட்டு மகிழ்வதும் அருள் அல்லவா கூடும் அன்பர்கள் கேட்டு மகிழ்வதும் அருள் அல்லவா குமரா என் குலப்பாடும் முருகா பேரழகா குமரா என் குலப்பாடும் முருகா பேரழகா எமக்களித்த நாள் முதலாளிகள் ஏற்றமிகு பூக்கள் என்னும் பாடுகின்றேன் முருகா என் ஞானம் எனக்களித்த நாள் முதலா ஊரார்கரா ஈரார்முக பார்வதியின் பாலா உமா மகேஸ்வரி மைந்தா நார்முகன் மைந்தன் நாறு நமஸ்கரிக்கிறேன் ஐயா. நலம்பலடையர் வருகிறார் வருக. தங்களுடைய வருகை என்று நல்வரையாக அமைய வேண்டும் நினைக்கிறேன். காணப்பாடிய தங்களை அடியேனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் நினைக்கிறேன். சௌகியமா மாமா சௌகியமா சுரம் ஞான இசை மேதையில் இனிதான சுரம் ஞான இசை மேதையில் தவயோகியே இனிதா சுரம் ஞான இசை சென்றீர் எதெது கண்டீர் நீரில் திங்கு சென்று நீராக ஏது கண்டீர் இரங்கெல்லாம் சொல்லி நேராக எதெது கண்டீர் சொல்லீர் சொல்லீர்
அதிகாலை எனக்குரிய நிமர்ச்சியில் முடித்துவிட்டு மும்மூர்த்திகள் ஆசிகளை பெற்று கழகத்தை நாடி பூவுலகம் வரும் மார்க்கத்தில் வேள்விமலை சாரலிலே கண்ணுக்கு இனிய கனி ஒன்றை கண்டேன் முருகா. நீங்கள் கண்டு வந்த கனி என்றால் நிச்சயம் அது சிறப்பான கனியாத்தான் இருக்கும். ஆமா முருகா. கனியுடைய சிறப்புகளை எடுத்து கூறுங்கள். இதோ முருகா.